கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முக்கியமாக இந்த 32வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் இதில் ஹைலைட் ஆன வசனமே நம்பர் 8. என்ன, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்ட உடனே எப்படி இருக்குது? ஆசீர்வாதமாக இருக்குதுல்ல? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? எஸ், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா அந்த வசனம் நம்ம கிட்ட வரணும்னா ஆமேன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ எங்கெங்கெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரோ அந்த இடத்துலலாம் ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. தாவீதின் போதக சங்கீதமா இது பேரு. ஸோ இந்த சங்கீதக்காரன் எப்படி எழுதியிருக்கிறாரு? நான் நடக்க வேண்டிய வழியை நீ எனக்கு போதித்து, அதாவது உனக்கு காட்டுவேன்றாரு. நான் உனக்கு போதித்து காட்டுவேன். ஸோ அவர் போதித்து காட்டுறாருனாக்கா நான் தகுதியா அதுக்கு அந்த தகுதிகளை அவர் எழுதிவிட்டு தான் 8வது வசனத்தை எழுதுறாரு. ஸோ அந்த தகுதிகள், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு போதித்து, உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தை எல்லாரும் இந்த 32 எடுத்தாலே அந்த 8வது வசனத்தை பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு, நான் நேற்று படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நீ தான் இந்த சங்கீதத்தை கொண்டு போகிற, நீ பேச போகிறேன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கா, எத்தனை முறை வாசித்திருக்கிறோம் சின்ன வயசில். எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் இந்த மனப்பாடமாக இந்த சங்கீதத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் எனக்கு அவ்வளோ கிரியை செஞ்சது கிடையாது. இன்னைக்கு நான் எடுத்த போது அந்த 8வது வசனத்தை போறதுக்கு முன்பாகவே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் உனக்கு போதிக்கணும், இதெல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும், என் கண்ணை நான் உன் மேல வைக்கணும்னாக்கா கத்த சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்பர் 1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ. ஆமென், அல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்க, இன்னைக்கு காலையில் நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கையை தூக்கலனாக்கா சாத்தான் சந்தோஷப்படுவான், உன் மீறுதல் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கையை தூக்கி சொன்னாதான் உன் மீறுதல் மன்னிக்கப்பட்டது. ஆமென். அந்த அஷூரன்ஸை தான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த காலைக்கு கொடுக்குறாரு. ஸோ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரு? ஹல்லேலூயா. அதாவது நீங்க மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன். எத்தனையோ பாக்கியவான்கள், இதர பாக்கியவான்கள், அதுல பாக்கியவான்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றது, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா, உன்னுடைய பாவம் மூடப்பட்டதுனாக்கா நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் என் பாவம் மன்னிக்கப்படணும். அதனால தான் நம்ம இந்த ஜபத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜபத்தில் என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ எவனுடைய பாவம் மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவன் மூடப்பட்டதோ. நம்ம பாவத்தை நம்ம மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் கை தூக்கணும். ஆனால் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, அப்போ எப்படி மன்னிக்கப்படும்? சரி, அடுத்தது பாவம் மூடப்பட்டதா? பாவம் மூடப்பட்டுச்சுனாக்கா அந்த நாத்தம் திரும்பி வரக்கூடாது. ஒரு செப்டிக் டேங்கை மூடுறாங்கனாக்கா அது நாத்தம் வரக்கூடாது, அந்த நாற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் செப்டிக் டேங்கை மூடுறாங்க. அதே மாதிரி தான் பாவமும். பாவம் எனக்குள்ள மூடப்பட்டாதான் திருப்பி நான் அந்த நாற்றம் என் மேலே அடிக்காது, அந்த நாற்றத்தை நான் திருப்பி செய்ய மாட்டேன், அந்த நாற்றத்தை திருப்பி நான் உலகத்துக்கு கொடுக்க மாட்டேன். ஆமென். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு சொல்லி அதே பாவத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் நாங்கள் திருடுறோமா, இல்லை நாங்கள் பொய் சொல்கிறோமா? இல்லை, சின்ன சின்ன குணங்கள், பொறாமையான குணங்கள், மற்றவங்களை பற்றி பேசுகிற குணங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான எண்ணங்களில் பார்க்குற குணங்கள் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி பாவங்களை கர்த்தர் நம்மளுக்கு மன்னித்திருக்கிறாரா? மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு மூடப்படணும். அது ஆமென். அது மூடப்பட்டா திருப்பி அது உங்களுக்குள்ள வராது. டோர் இஸ் க்ளோஸ்ட். ஆமென். அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை அடைச்சி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கெட்ட தண்ணியோ இந்த கெட்ட நாற்றங்கள் வரக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டா அது திருப்பி போகாது என்னுடைய சந்ததிக்கு. ஆமென். ஸோ அந்த என் சந்ததிக்கு அந்த பாவம் போகாத இருக்கணும்னாக்கா அது மூடப்படணும். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை நான் திருப்பி செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேனே. நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய செல்ஃபோன் ஒரு பெரிய ஒரு பாவம் செய்யறதுக்கு வேண்டிய ஒரு பெரிய கருவி அது. அதில் எத்தனை பேர் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கெட்டதை பார்த்துக்கிட்டு, அதை கெட்டதை செஞ்சுக்கிட்டு கெட்டதை பண்ணிக்கிட்டு போய் சாகுறாங்க இன்னைக்கு. ஸோ அந்த 1வது வசனத்தில் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, தாவீது சொல்லிட்டாரு, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மூடப்பட வேண்டும், திருப்பி திறக்காத.
மூடப்பட்டாதான் அது உன்னுடைய சந்ததிக்கு போகாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பார்க்கலாம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, நீ மூடுனா தானே அவர் எண்ணாம இருப்பாரு. நீ மூடாம இல்லைனாக்கா அவர் எண்ணாம இருக்க மாட்டார். நீ திருப்பி திருப்பி செஞ்சனாக்கா, நான் அன்னைக்கே உன்னை மன்னிச்சிட்டேன், அன்னைக்கே உனக்கு நான் சொல்லிட்டேன், அன்னைக்கே நீ மூடி போட்டுட்ட, திருப்பி நீ வந்து அதை செய்யறனாக்கா, அப்ப இங்க என்ன பண்ணுது? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. ஆமென். என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்களேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நமக்குள்ள பாவம் இல்லைனாக்கா நம்ம கபடம் இல்லாம இருப்போம். எப்படி அது? நமக்குள்ள பாவம் இருந்தாலே திருட்டு மொழி முழிப்போம், ஒன்றும் புரியாது. பரிசுத்தவான்களை ஜெபிக்கிறவங்கள பார்த்து ஓரம் ஒதுங்குவோம். அவங்க கிட்ட பேச தைரியம் இருக்காது. ஐயோ, நான் இந்த பாவம் செய்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே, எனக்குள்ள எப்படி இந்த பாவத்துக்கு வச்சுக்கிட்டு நான் எப்படி, அவங்க ஒரு வேளை சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பயங்கள்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுதுனாக்கா பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, பாவங்கள் அந்த பாவங்கள் மூடப்படவில்லை என்று அர்த்தம். ஆனா இதை நம்ம மூடி போட்டு அதை நம்ம மன்னிக்கிறார் என்றால் அவனுடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாது இருக்கிறாரே. எவனுடைய ஆவிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் யாரு? அவன் பாக்கியவான், பெரிய பாக்கியவானுங்க. உலகத்துல ஓடி ஓடி உழைக்கிறது பாக்கியவானு கிடையாது. நீ பாவம் இல்லாமல் இரு, உன் ஆசீர்வாதங்கள் தேடி வரும். நீ பாவத்தை மூடி போடு, 8வது வசனம் நிறைவேறும். ஆமென். ரொம்ப சிம்பிள். ரொம்ப லைஃப் இஸ் வெரி சிம்பிள். இந்த சிம்பிளை நம்ம விட்டுட்டு நம்ம எங்க ஓடுறோம்? எங்கெங்கயோ ஓடுறாங்க ஜனங்க. பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக எங்கெங்கயோ ஓடுறாங்க. என்ன மூட்டை கட்டி தலையில வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. எங்கெங்கயோ என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படணும் சொல்லி எங்கெங்கயோ ஓடுறாங்க. சிம்பிளான மேட்டர். கிறிஸ்டியானிட்டி சேஸ் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Forgiveness is a blessing. நீ மன்னிக்கிறது ஆசீர்வாதம், மன்னிக்கப்படுறது ஆசீர்வாதம். Forgiveness is a blessing. ரெண்டாவது வந்து confession leads to forgiveness. நம்ம கன்ஃபஸ் அறிக்கையிட்டு நம்ம செய்யும் போது அது எங்கே நம்மளை வழி நடத்துமா? நம்மளை ஒரு மன்னிப்புக்குள்ளாக வழி நடத்துமா? கன்ஃபஸ் பண்ணும் போது, கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிடும் போது, அதை தான் இங்கே பார்க்குறோம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஸோ கன்ஃபெஷன் லீட்ஸ் டு ஃபர்கிவ்னஸ். மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் எ நியூ பிகினிங். கர்த்தர் உன்னை மன்னித்தாரு என்று சொல்லும் போது அவர் மூடிட்டாரு. நீ பாவத்தை மூடினா அவரும் மூடிடுவார். அதை மூடிட்டாரு என்று சொன்னாலே அது வந்து ஒரு புதிய தொடக்கம், உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய புதிய தொடக்கம். ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. நான் பைபிளை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு வந்துடுறேன். எஸ், ஓகே. பாவம் மூடப்பட்டுச்சா? உன்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதா? உன்னுடைய அக்கிரமங்கள் ஆண்டவர் எண்ணாது இருக்கிறாரா? உன்னுடைய மீறுதலை கர்த்தர் மன்னித்தாரா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ள இருந்தாதான் கர்த்தர் வந்து என்னை எங்க வழி நடத்துவாரு? நான் என்னை மன்னித்து ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய தொடக்கத்துக்குள்ள என்னை வழி நடத்துறாரு. ஆல்வேஸ் நான் சொல்றேன், நீங்க ஒரு காரியத்தை, பழைய காரியத்தை, பழைய பாவத்தை என்னைக்கு நீங்க மூடி வைக்கிறீங்களோ, இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவு வைக்கிறீங்களோ, முடிவு பண்ணும் போது அங்க ஒரு துவக்கம் எழும்பும். அல்லேலூயா. என்னைக்குமே நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன். நியூ பிகினிங் ஆல்வேஸ். எனக்கு ஒரு நியூ பிகினிங்கை கர்த்தர் தருவார். நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் உன்னை நம்புகிறாரா? தயவுசெய்து யோசிங்க. இந்த 2 வசனமும் நம்மளுக்குள்ள தெளிவாக இருக்குதுனாக்கா, 8வது வசனத்தில் நான் உன் மேலே கண்ணை வைப்பேன், உனக்கு போதித்து சொல்லுவேன், எல்லாத்தையும் செய்வேன். 3வது வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் நான் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அதாவது எனக்குள்ள நான் அடக்கி வச்சேன்னா என் எலும்புகள் எனக்குள்ள கதறுமா? எனக்குள்ள கதறல் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு துக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அதிலே வாங்க 5வது வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என் அக்கிரமத்தை நான் உங்களுக்கு மறைக்க மாட்டேன் ஆண்டவரே, என் பாவத்தை நான் உங்களுக்கு மறைக்க மாட்டேன். உலகத்துல எல்லாருக்கும் மறைக்கலாம் பாவத்தை, அக்கிரமத்தை மறைக்கலாம். அவர் மறைக்க மாட்டார். அவர் மறைக்கவே மாட்டார். உன் அக்கிரமத்தை அவர் மறைக்க மாட்டாரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அதே சேம். என்ன எங்கேயாச்சும் காட்டி கொடுத்துருவாரு. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். ஹல்லேலூயா. என் மீறுதல்களை நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்கு கன்ஃபஸ் பண்ணுவேன். கன்ஃபஷன் லீட்ஸ் டு ஃபர்கிவ்னஸ், நியூ பிகினிங்.
ஆமென். சோ என்னுடைய அக்கிரமத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் அறிக்கையிடுவேன், மீறுதலைகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? வாரம் வாரம் வந்து நம்ம அறிக்கையிட்டு போறோம்ல, திருப்பி செய்யாமல் இருந்தாதான் கர்த்தர் உன் மேல கண்ணு வைப்பார். ஆமென். திருப்பி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. சிம்பிளா ஒரு கோவம், சிம்பிளா ஒரு எரிச்சல், சிம்பிளா ஒரு கெட்ட யோசனைகள், சிம்பிளா என் மனசுல நான் இந்த பாவத்தை செஞ்சேன், எல்லாமே நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்கும். கர்த்தரால வேலை செய்ய முடியாது. பாவங்கள் ஆசீர்வாதங்களை தடுக்கும். சும்மா கையை தூக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் என்கிட்ட வந்துடும் சொல்றதை விட, ஆண்டவரே இந்த பாவங்கள் இல்லாமல் நான் ஆமேன்னு சொன்னேனாக்கா இந்த ஆசீர்வாதங்கள் என்கிட்ட வரும். ஆமேன். ஸோ அடுத்த அந்த 5வது வசனத்தில், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமேன். என்னுடைய பாவத்தினுடைய கரைகளை நீங்க மன்னித்தீங்க, தோஷத்தை மன்னித்தீங்க, என் பாவத்தினுடைய சாபத்தை மன்னித்தீங்க. ஆமேன். இது மன்னிக்கப்படணுங்க. மன்னிக்கப்படலைன்னா that will continue. அது கண்டினியூவேஷன் இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு குழியில, நம்மளுடைய குழியில நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். பாவத்தின் சம்பளம், நல்லா சத்தமா சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம். எஸ். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னாக்கா ஆண்டருடைய போதனை நம்மளுக்கு இருக்காது. ஆண்டருடைய நம்ம மேல அவர் கண்ணை வைக்க மாட்டார். ஸோ அது ரொம்ப அழுக்க சொல்றார். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்ற கன்ஃபர்மேஷன் சொல்றார். இதெல்லாம் பேசிட்ட பிறகுதான் 8வது வசனத்துக்கு அவர் வரார். ஆமென். ஸோ அந்த 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 6வது வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். எப்போவா? சகாயம் கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்திலும், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் பாவம் தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என் பாவம் தடையா இருக்கக்கூடாது, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய பாவம் முன்னாடி வரக்கூடாது ஆண்டவரே. ஸோ இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனோ, யார் யாரெல்லாம் பக்தியாக இருக்கிறோமோ ஓப்பனாக நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். ஓப்பனாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க. அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் குடுன்னு ஓடி வராது நம்மக்கிட்ட. இந்த சும்மானா அப்படியே ஆண்டவரே ஆசீர்வாதம் சொல்லிட்டா ஓடி வந்துடும் நினைக்காதீங்க. 10 தடவை அவர் கொடுத்த ப்ராமிஸை நம்ம சொன்னால் ஓடி வந்துடும் நினைக்காதீங்க. இன்னும் உன்கிட்ட இருந்து பாவம் ஓடி போனாதான் ஆசீர்வாதம் உன்கிட்ட ஓடி வரும். ஆமென். ஸோ அந்த இடத்துல பாருங்க, அடுத்தது பாருங்க, அந்த 6வது வசனத்துல, அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். என்ன கஷ்டம் வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், என்ன எப்படிப்பட்ட சவால்கள் வரட்டும் வாழ்க்கையில, கர்த்தர் உன்னை சிரிக்க வைப்பார், உன்னை சந்தோஷமா வைப்பார். ஏன் எதுக்காக? உன்கிட்ட பாவம் இல்லாம இருந்தாதான் உன்னை ஜலப்பிரவாகம் வந்தா கூட உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். எந்த பாவமோ, எப்படிப்பட்ட பாவமோ, எதா இருந்தாலும், நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், பைபிளை தூக்குறதுனால, ஆலயத்துக்கு வந்ததுனால நான் பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி நினைக்கிறோம்? நான் ஒரு பரிசுத்தவான். எவ்வளோ ஒரு கெட்ட புத்திகள் நமக்குள்ள, எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள. இங்கே உட்காந்துக்கிட்டே நம்ம பல பாவங்களை செஞ்சோம். அவங்கள பாரு, இவங்கள பாரு, இப்படி பாரு, அப்படி பாரு, இவங்க அதை சொன்னாங்க, பின்னாடி போய் பேசுறது, பின்னாடி நிறைய செய்கிறோங்க. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவர்களை மேற்கொள்ளாது. ஆமென். சிம்பிள் மேட்டர், ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே என்னால முடியும், நான் இருப்பேன், நான் இப்படி வாழ்றேன், நான் இப்படி உமக்காக ஜீவிக்கிறேன், நான் இப்படி பேசுவேன், நான் இப்படி இந்த பாவங்களை நான் விட்டுறேன், எனக்கு தேவை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த அழகா சொல்றாரு, அதாவது யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட பக்தி உள்ளவன் எவனோ, யாரெல்லாம் விண்ணப்பம் செய்கிறாங்களோ, ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை, எந்த குழிக்கு உள்ளவனா போங்க, எந்த நெருப்புல வேணா நீங்க நடந்து போங்க, எப்படி வேணா போங்க, எந்த காரியம் உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய விடுதலை இல்லாம இருக்குதுனாக்கா ஆண்டவர் அதை அணுக விட மாட்டாரு. ஏன்னாக்கா உங்ககிட்ட பாவம் இருக்கக்கூடாது. கண்டிஷனே அதாங்க. ஆண்டவருடைய கண்டிஷனே, உன்னை நான் ஆசீர்வதிக்கணும்னாக்கா உன்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது, நீ அதை மன்னிக்கணும், நீ அதை மூடி போடணும், அது உன்கிட்ட வரக்கூடாது. அப்போ இல்லாமல் இருந்தாதான் அந்த ஜலப்பிரவாகம், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் நம்ம உட்காந்து அழுதுருக்க மாட்டோம், அழமாட்டோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம உட்காந்து அழவே மாட்டோம். எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நன்மை தான் செய்வீங்க, நீங்கள் நன்மை தான் செய்வீங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆமாம். அடுத்தது வாங்க, இதெல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லணும்னாக்கா
நமக்கும் அவருக்கும் நடுவில் ஏன் பாவம் தடையா இருக்கக்கூடாது. அப்பதான் அவர் ஆலோசனை சொல்ல முடியும். நம்ம கன்ஃபியூஷன்ல இருக்க மாட்டோம். ஸோ எவ்ரிடே எவ்ரி டைம் ஆண்டவரே இதை தாங்க அதை தாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, இதை கொடுங்க, இவ்வளோ பெருசா நான் மாறணும், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். எஸ், ஒத்துக்கிறேன். பட் எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் எந்த பாவமும் இருக்கக்கூடாது. ஆமே, எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் எந்த ஒரு பாவங்கள் இருக்குமானால் அதை கர்த்தர் மன்னித்தால் ஒழிய நம்ம தாண்டி போகவே முடியாது. நம்ம எல்லா பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபமே, என் பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிப்பீராக. நீதிமான்கள் 11வது வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கரி கூடுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பாவத்தை அறிக்கையிட்டாதான் நமக்குள்ள மகிழ்வு இன்னும் ஒன்று வரும். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டாதான், மூடி போட்டாதான் செம்மையான இருதயம் உள்ளவங்க நம்மளுக்குள்ள இருக்க முடியும். ஆமென். ஏதோ சின்னதோ பெருசோ பெரிய காரியமோ பெரிய 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 பிரச்சனையோ ஏதா இருந்தாலும் என் பாவங்கள் மூடி போடப்பட்டது என்ற அஷூரன்ஸ் என்ற ஒரு நிலைமை எனக்குள்ள இருந்தாதான் கர்த்தர் எனக்கு போதிக்க முடியும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்ல முடியும். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன்.